இந்த அரசியல் உன்னை சாதிக்குள்ளே கொண்டு போய் முடக்குகிற அரசியல், சாதி பெருமிதத்திற்குள்ளே கொண்டு போய் முடக்குகிற அரசியல். சாதி பெருமிதத்திற்குள்ளே முடங்கி போனால் சாதி ஒழிப்பை நீ பேச முடியாது. சில பேர் புறப்பட்டு இருக்கிறார், குடிப்பெருமையாம், சாதி பெருமை இல்லையா? எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பாருங்க. இது என்ன அரசியல்? இது என்ன அரசியல்? இதுதான் பாஜகவுக்கு துணை போகிற அரசியல், ஆர்எஸ்எஸ்க்கு துணை போகிற அரசியல். என்றைக்காவது அவர்கள் சாதி ஒழிப்பை பற்றி பேசியிருக்கிறார்களா? பாஜகவை எதிர்த்து என்றைக்காவது அவர்களின் அரசியலை பேசியிருக்கிறார்களா? பாஜகவால் இந்த தேசத்திற்கு எந்த தீங்கும் இல்லையா? பாஜகவுக்கு தமிழ்நாட்டிலே பாஜக வளர்ந்தால் தமிழ்நாட்டிலே தீங்கு உருவாகாதா? மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால் வன்முறைகள் தலை தூக்காதா? ஆணவ கொலைகள் பெருகாதா? அது ஆபத்தான கட்சியா இல்லையா? ஏன் அதை உங்களால் வரையறுத்து சொல்ல முடியவில்லை? திராவிட அரசியலை எதிர்க்கிறோம் என்பது ஒரு மடைமாற்று அரசியல். அது பெரியாருக்கு முன்னரே பண்டிதர் அயோத்திதாசர் பேசிய அரசியல் திராவிட அரசியல். இதை மறுக்க முடியுமா? இப்போ புதுசாக இன்னொன்று ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாம் விஜய் பின்னால் போகிறாங்க. என் தலைமையை ஏற்றுக்கொண்டு சாதி ஒழிப்பு அரசியலை உள்வாங்கி கொண்ட ஒரே ஒரு சிறுத்தை கூட வெளியேற மாட்டார், ஒருபோதும் வெளியேற மாட்டார். அதற்கு வாய்ப்பே இல்லை. விஜயகாந்த் வந்தப்ப அப்படிதான் ஒரு பேனிக், ஒரு பயத்தை உண்டாக்குனாங்க. மருத்துவர் ராமதாஸ் அவர்களே இடத்துல சொன்னார், உங்கள் பசங்களும் எங்கள் பசங்களும் தான் போகிறாங்க அப்படின்னாரு. போகிறவன் போட்டுக்கு அதெல்லாம் ஃபில்டர் ஆகிறது நல்லது தான் அப்படின்னு. அது ஃபில்டர் ஆகணும். அந்த மாதிரி மிதந்துக்கிட்டு இருக்கிறவங்க நம்ம கூட இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. படையில் நன்றாக தேர்ச்சி பெற்றவர்கள் தான் இருக்கணும். அது படை. நாம் நடத்துறது படை, நாம் நடத்துவது படை, கொள்கை படை, கோட்பாட்டு படை. தமிழ் தேசியம் என்பது வெறும் மொழி உணர்வு அல்ல, இன உணர்வு அல்ல என்பதை அடிக்கடி நான் சொல்லி வருகிறேன். அந்த மொழி உணர்வு இன உணர்வாக மாறி, இன உணர்வு இனவாதமாக மாறும். பார்க்குறவனெல்லாம் இவன் தெலுங்க, இவன் கன்னடன் அப்படின்னு அப்படி அடையாளப்படுத்த வந்துடும். சாதியவாதிகளுக்கு இவன் என்ன சாதி, இவன் என்ன சாதி, இவன் நம்மாளா அப்படின்னே சிந்திச்சுக்கிட்டு இருப்பான். சாதியவாதிகளுக்கு, சாதியவாதிகளுக்கு உள்ள சிந்தனையே ஒரு பைத்தியக்கார சிந்தனை. அது அவன் என்ன ஆளுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவன் போராடிக்கிட்டே இருப்பான். வெளிப்படையாக பேச முடியாது. ஜனநாயகவாதிகளுக்கு அது பிரச்சனையே கிடையாது. நிறைய நாளாக என் கூட இருக்க யாருன்னே எனக்கு தெரியாது. பல பேரை அவங்களா ஏதாவது சந்தர்ப்பத்தில் சொன்னாதான் தெரியும். அண்மையில் கூட ஒரு மேடையில் விஜய் சங்கர் அவர்களை பற்றி தப்பாக ஒரு கருத்தை சொல்லிட்டேன். ஏன்னா அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அப்போ தோணிச்சு சொல்லிட்டேன் நான், அவர் யாருன்னு தெரியும். ஏன்னா நான் சாதியை பார்க்கறது கிடையாது. சாதியவாதிகளுக்கு எப்பவுமே சாதியை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என்னாலு இவன், என்னாலு இவன், என்னாலுன்னு. இந்த மதுரைக்கு போனப்போ தான் எனக்கு தெரியும், நீ ரைட்டா லெஃப்டான்னு கேட்டாங்க. முதல்ல எல்லா ஆறான்னாங்க. எள்ளுன்னா எள்ளு எண்ணெய்க்கு போடுறோம் எள்ளு அது. அப்புறம் பார்த்தா என்ன திடீர்னு கக்கனுக்கு சொந்தக்காரனாங்க. எனக்கு கக்கனுக்கு சம்மந்தமே இல்லையே, நான் எப்படி கக்கனுக்கு சொந்தக்காரன் ஆக முடியும்? எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. கக்கனுக்கு சொந்தக்காரன் எனக்கு ஒன்றுமே புரியல. நான் மதுரைக்கு புதுசு, கக்கன் எப்போவே இறந்து போயிட்டாரு. இந்த சாதியவாத சிந்தனை எப்படியெல்லாம் பேச வைக்குது பாருங்க. ஜனநாயக சக்திகளுக்கு அந்த எண்ணமும் அந்த போராட்டமே இருக்காது. இப்போ இந்த இனவாதங்கிறது என்னென்னா, இவெல்லாம் தெலுங்க, இவெல்லாம் மலையாளி, இவெல்லாம் தமிழன், இது அடையாளம் காணணுமா வேண்டாமா, அது தப்பா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புவாங்க. அது எங்கே போய் முடியும்னா, இனவாதம் இன வெறுப்பிலே போய் முடியும். ஏன்னா தமிழனாக ஒருங்கிணைக்கிறதுக்கு இன்னொரு இனத்தின் மீது வெறுப்பை விதைத்தால் தான் அதை ஒருங்கிணைக்க முடியும். ஏன் முஸ்லீம் வெறுப்பை விதைக்கிறான்னா அப்போ தான் இந்துக்களை ஒருங்கிணைக்க முடியும். ஏன் கிறிஸ்தவ வெறுப்பை விதைக்கிறான்னா அப்போ தான் இந்துக்களை ஒருங்கிணைக்க முடியும். இப்போ இந்துக்களே ஒன்று சேர்க்கணும்னா சேர மாட்டான். முஸ்லீம் படுறான் மதம் மாத்துறான், கிறிஸ்தவன் படுறான் மதம் மாத்துறான், இந்துக்களை எல்லாத்தையும் ஏமாற்றி கொண்டு போய் எல்லாத்தையும் அல்லேலூயா சொல்ல வைக்கிறான்,
தொப்பி போட வைக்கிறான், இவங்களால நம்ம மதம் அழிஞ்சிரும், நம்ம பெரும்பான்மையாக இருக்கிறவங்க சிறுபான்மையாக போயிடும். இதுதான் வெறுப்பு அரசியல். இந்த வெறுப்பு அரசியலுக்கு கொண்டு போய் விட்டுவிடும். இப்போ வெறுப்பு அரசியல் என்பது சகோதரத்துவத்தை பாதிக்கும். கொள்கை சார்ந்து ஒரு பகையை அடையாளம் காண்பதும் அதன் அடிப்படையில் அவர்களை அம்பலப்படுத்தி வீழ்த்துவதும் தான் ஜனநாயக அணுகுமுறை. அதுதான் ஜனநாயக அணுகுமுறை, டெமோக்ராட்டிக் அப்ரோச். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.